வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிந்திக்க அறிவும் செயல்பட நாவும் எல்லா படைப்புகளையும் படைத்து அதை பரிகுபடுத்தும் வல்லோனாகிய அல்லாவின் திருப்பேராலும் எம்பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரகாத்தாலும் எங்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. ஆமீன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இப்பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு நிறைய விஷயங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்குது, இல்லாமவங்களுக்கும் இப்போ தெரிஞ்சது. அதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ சில நாட்களுக்கு முன்னாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னென்னா, அல்லாஹு தஆலா கூறியதாக எம்பெருமானார் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு நதி இருக்காம், ஷைஹுல் நதி. எப்பொழுது அந்த நதி வத்தி தங்கத்தை வெளியிடுமோ அன்று வரை கியாமத் வராது என்று நபி அவர்கள் விளவினார்கள். இப்பொழுது அந்த நதி வத்தி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம், அந்த நதியோடைய தரையில் தங்கத்துடைய கெமிக்கல் ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருடத்துக்கு முன்னாடியே அந்த கியாமத்து நாளுக்காக பயப்பட்டாங்கன்னா, அப்போ நாம்பலாம் அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ கியாமத் வரக்கூடிய நிலைமையில் இருந்து நாம் தொழுவாமல், ஒரு நோன்பு வைக்காமல், ஜக்காத் கொடுக்காம, அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கோம்னா நீங்கள் ஒரு நிமிஷம் அதை யோசிச்சுப்பார். இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம் அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 1400 வருடத்துக்கு முன்னாடியே தர்ஜாலை நினச்சி பயப்பட்டாங்க நம்ம நபி. தர்ஜால் கிட்டேருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அப்போ நாம்பளா இன்னைக்கு கூட தர்ஜால் வரலாம், நாளைக்கு கூட வரலாம் அப்படின்ற நிலைமையில் நாம்பலாம் இருக்கோம். அப்போ நாம் எவ்வளவு துல்லியமாக அல்லாவுக்கு நம்ம எவ்வளவோ தீமைகள் செஞ்சுருப்போம், அதற்காக பாவ மன்னிப்பு தேடினவங்களா இருக்கணும். எல்லாரும் நினைப்பீங்க தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் மன்னிப்பவன் அப்படின்னு நினைக்கணும் தான். ஒரு தவறு செஞ்சுட்டோன்னா தெரியாமல் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடுவான்னு நினைக்கணும் தான். ஆனால் அதற்கு இணையாக, அதாவது அல்லாஹ் மன்னிப்பான் தான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ்வை தன்னுடைய திருநாமங்களில் கூறுகிறான், அவன் மன்னிக்கக்கூடியவன் என்று. அல்லாஹு தஆலா சில விஷயங்கள் எல்லாம் மன்னிக்க, எந்தெந்த விஷயங்களை யாரை நாடி இருக்கிறானோ, அவன் யாரை மன்னிக்கணும்னு நாடி இருக்கிறானோ அவனை மட்டும்தான் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அவனை மட்டும்தான் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அப்பனா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நம்ம எவ்வளவோ நமக்கே தெரியாமல் எவ்வளவோ விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. யாருக்கும் தெரியாமல் நீங்கள் எவ்வளவோ விஷயம் செஞ்சுருப்பீங்க. அதை யாரும் பார்க்கலன்னு நினச்சிருப்பீங்க. அதை பார்க்கக்கூடியவன் அனைத்தையும் பார்த்து ஒரு நாள் காட்டுவான், நம்மளுக்கே காட்டுவான், நீ இதை பண்ணலை அப்படின்னு காட்டுவான். அந்த கியாமத் நாளில் காட்டுவான். ஒரு கியாமத் நாளில் ஒரு நிகழ்ச்சி நடக்குமா, நரகத்துடைய வேதனையை பற்றி அல்லாஹ் சூரத்துல் வாக்கியால சில வசனங்களை குறிப்பிடுறான். அவர்கள் கொடிய அனல் காற்றினாலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்து இருண்ட புகையின் நிழலிலும் இருப்பார்கள். கொடிய அனல் காற்று. இப்போ சூரியன் நம்ம கிட்டேருந்து எவ்வளவோ மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த காற்றிலே அந்த வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியலன்னா, தலைக்கு மேல் சூரியன் இருக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். தலைக்கு மேல் இருக்கும் சூரியன், தலைக்கு மேல் எவ்வளவோ மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சூரியனை வெப்பம் தாங்காமலே நம்ம ஏசின்னு போட்டு வீட்டில் உட்கார்றோம். ஆனால் அந்த நாளை தலைக்கு மேல் சூரியன் இருக்குமே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அல்லாஹு தஆலா 3 பேருக்கு மட்டும்தான் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தருவான்.
ஒன்று நபிமார்களுக்கு தருவான், அந்த பாக்கியம் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அடுத்தது ஷஹீதானவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தருவான், அந்த பாக்கியமும் நம்மளுக்கு. மூன்றாவதாக ஒரே ஒரு பாக்கியம் மட்டும் நீங்கள் நினச்சா அந்த அரிசியுடைய நிழலை பெற்றுக்கொள்ளலாம். எவருக்காக குர்ஆன் வாதாடுகிறதோ அவனுக்கு அந்த அரிசி நிலையை நான் தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம எத்தனை பேர் குர்ஆனை ஓதாமல் இருக்கோம்? எத்தனை பேர்? சரி, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரம்ஜானில் திறக்கிற குர்ஆன் தான், அதுக்கப்புறம் எப்பயாவது நம்ம குர்ஆனை திறந்து பார்க்குறோமா? குர்ஆனை பார்த்தாலே நன்மைன்ற அல்லாஹ், குர்ஆனை பார்த்தாலே நன்மை. இஸ்லாம் மிக கடினம்னு நினைக்கிறாங்க எல்லாரும். சிரித்தால் நன்மை, பார்த்தால் நன்மை, மற்றவங்க கூட அன்பாக பேசினா நன்மை அப்படின்னா இப்போ தான் நீங்கள் கடைசி கட்டத்துக்கு வரப்போம். தூங்கும்போது ஒரு வாட்டி நாளைக்கு நம்ம எந்திரிப்போமான்னு நினைங்க. தூங்கும்போது ஒரு வாட்டி நாளைக்கு நம்ம எந்திரிப்போமான்னு நினைங்க. யோசிச்சு பாருங்க. சும்மா அடுத்த செகண்ட் நம்ம உயிர் வாழ முடியுமான்னு. அப்போ நம்ம எத்தனை பேர் தூங்கும்போது இஷா தொழுவாமல் தூங்கியிருப்போம், மக்ரிப் தொழுவாமல் தூங்கியிருப்போம், நாளைக்கு ஏந்திரிப்போமானே தெரில. யார் ஒதுவோடு தூங்குகிறாரோ அவருக்கு ஷஹீதுடைய நன்மை. நம்ம எத்தனை பேர் ஒதுவோடு? எவ்வளவோ பாக்கியங்கள் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த நபியோடைய உம்மத்திற்கு தந்திருக்கான். வேற எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் தரல. எல்லா நபிமார்களும் கேட்டாங்க, நபியோடைய உம்மத்தா, முஹம்மதுடைய உம்மத்தாக என்னை மாற்ற அப்படின்னு. அவங்கள நபிமார்கள், அவங்கள என்ன கேட்டாங்கன்னா, என்னை நபி ஆக்குன்னு கேட்கல, முஹம்மதுடைய உம்மத்தாக்குன்னு தான் கேட்டாங்க. அப்போ நாம் முஹம்மதுடைய உம்மத்தாக இருக்கிறோன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கான்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்தில் பழம் கனிகள் நிறைய கிடைக்கும், ஆனால் நரகத்தில் என்ன கிடைக்கும்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு கள்ளிப்பால் தெரியுமா? எல்லாருக்கும் கள்ளிப்பால், அதை கொதிக்க கொதிக்க தருவேன். அந்த கள்ளிப்பாலை கொதிக்க கொதிக்க தருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவர் நிராகரிக்கப்பட்டவரோ, எவர் நரகத்தில் இருக்கிறாரோ அவருக்கு கொதிக்க கொதிக்க கள்ளிப்பாலை தருவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நாம் இப்போ பாருங்க, நல்ல ஜாலியாக சுடு தண்ணி வேணால் சுடு தண்ணி வருது, ஜில்லு தண்ணி வேணால் ஜில்லு தண்ணி வருது. அங்கே நீங்கள் இப்படி அல்லாஹ் நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, மோமீன்கள் துனியாவில் கஷ்டப்படுவார்கள், காஃபிர்கள் துனியாவை அனுபவிப்பார்கள் என்று. அதுதான் இப்போ நடக்குது. எவர் ஒரு உண்மையான மூமீன், நம்ம எல்லாரும் மூமீன் நினச்சிடக்கூடாது. என் பேர் மூமீன் இல்லை, மூமீன்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். எல்லோரும் நினைப்பீங்க, இந்த ஒரு ஹதீஸில் நபி சொல்லியிருப்பாங்க என்னதுன்னா, நான் எல்லாரையும் என்னோட நபி கூட ஒரு துவா இருக்குது, எங்களெல்லாம் நபி சொர்க்கத்தை அமைச்சிருவார் அப்படின்னு. அப்போ தான் மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம், போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஒரே ஒரு பாதி பேர் கால்வாசி பேர் போயிடுவாங்க அவங்க நபிக்கிட்ட. எங்கள் உம்மத்தில் வாங்க அப்படி நபி கூப்பிடுவாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மலக்குமார்கள் வருவாங்களா, 2 மலக்குமார்கள் நடுவில் ஒரு திரையை போட்டு மூடிடுவாங்க. அப்போ நபி அவர்கள் சொல்வாராம், அவங்களும் என் உம்மத் தானே, எதுக்கு அவங்கள தடுக்கிறீங்க? நபியே, அவங்களுடைய உம்மத் இல்லை, அதாவது அவங்க உங்களுடைய உம்மத் இல்லை, அவங்க தொலைவும் இல்லை, நோம்பும் வைக்கலை, தர்மமும் செய்யலை, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்து கூட அவங்க செய்யல நபியே அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நம்மளை நபி பார்த்து சீ அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் யாரும் நம்மளை காப்பாற்ற போகிறதா இல்லை, அவ்வளோதான். நம்ம நபியே இருந்தாங்கன்னா அல்லாஹ் கியாமத் நாளில் நபி சொல்கிறாங்க, கியாமத் நாளில் தான் அல்லாஹ் மிகவும் கோபமாக இருப்பான் என்று. அல்லாஹ் மிக மிக கோபமாக இருப்பான் மனிதர்கள். அப்போ அல்லாஹ் கிட்ட போய் நம்ம போய் சிஃபாரிஷ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் நம்ம நபி தான். அவங்களே சீ அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது போய்? அவள் தான், வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக.
அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. போய் அம்மா கிட்ட கேட்டாலும் எனக்கே ஒரு நன்மை இல்லைப்பா, நீ இருந்தா தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. அதனால ஒவ்வொரு தொழுகை அதுக்கப்புறமும் ஒவ்வொரு தூங்கும் போதும் ஒவ்வொரு நாளும் நீங்க சிந்திக்கணும், கியாமத் ரொம்ப 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 நெருங்கிருச்சு. நம்மளுக்கு மக்காவில் செலவழிப்பாடு ஆரம்பிச்சிருச்சான். இப்ப சில நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி கிடைச்சது, எப்பொழுது மக்காவில் சிலை வழிபாடு ஆரம்பிக்கிறதோ அன்று வரை கியாமத் வராது. மக்கால ஒரு சிறிய காட்டுல சிலை வழிபாடு செய்யறாங்க நிறைய பேர். அந்த சிலை வழிபாடை ஒழிக்க தான் நபி அவர்களே வந்தாங்க. மறுபடியும் சிலை வழிபாடு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கியாமத்துக்கு நம்ம ரொம்ப நெருங்கிட்டு இருக்கோம். 1447 ஹிஜ்ரி இன்னைக்கு, அதான் நேற்றுலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சாச்சு. எதோ நியூ இயர்லாம் கொண்டாடுறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எந்த இதையும் கொண்டாடக்கூடாது. கொண்டாடக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று ரம்ஜான், இன்னொன்று பக்ரீத். இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான். உங்களுடைய மரண தருவாயை பற்றி அடிக்கடி யோசிங்க. மரணத்தில் கேள்வி கேட்பாங்களே, என்ன பதில் சொல்வோம் அப்படின்னு அடிக்கடி யோசிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிங்க. ஒரு வாட்டி இறந்துட்டோன்னா மறு உயிர் நம்மளுக்கு கிடைக்காது. மறுபடியும் இந்த துனியாவுக்கு வர சான்ஸ் கிடைக்காது. மறுபடியும் துவா செய்கிற சான்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீ கியாமத்தில் தான் எழுதுக்கணும். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் யோசித்து பார்க்கணும், சிந்தனை பண்ணி பார்க்கணும். கள்ளிப்பாலை குடிக்கணுமா, இல்லை சுவையான 3 அறிவுகளிலிருந்து தேன் பால்களை குடிக்கணுமான்னு நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நூரை பார்க்கணுன்னா சொர்க்கத்துக்கு போய் தான் ஆகணும். அதனால இன்ஷா அல்லாஹ் தொழுங்க, நோன்பு வைங்க. முஹர்ரமுடைய மாதம், ரமலானுக்கு அப்புறம் முஹர்ரமுடைய மாதம் தான் நோம்பிற்கான மிக சிறப்பான மாதம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கணும்னா 2 மாதம் தான். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு சிறப்பு, முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு சிறப்பு. இந்த 6 நாட்களில் தான் அல்லாஹ் உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே படைத்தான். சனிக்கிழமை இன்னைக்கு அல்லாஹ் மலைகளை படைத்தான். வெள்ளிக்கிழமை கோள்களை படைத்தான். இப்போ ஒவ்வொன்றா இருக்கு. இன்னைக்கு நம்ம யோசிச்சுக்கிறோம், இன்னைக்கு மலையை படைச்சானா, யா அல்லாஹ் எங்களுக்காக இந்த மலைகளிலிருந்து எங்களுக்கு நர்பாக்கியங்களை அருள் தருவாயாக. இந்த மலையில் விளையும் பொருட்களுக்கு எப்படி நம்ம மலை பார்த்து நிறைய துவாக்கள் செஞ்சுட்டே இருக்கணும். உலகம் பிறந்த நாள் 1447 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஹிஜ்ரினா என்னன்னா, மக்காவிலேருந்து மதீனாவிற்கு நபி போன ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான் இந்த ஹிஜ்ரியை தொடங்குது. 1447 வருடங்கள் முடிந்தது. மார்ஸில் மேற்கில் சூரியன் உதிதான். உதிதான். நம்முடைய கடைசி இறுதி அடையாளம் வந்து பூமியில், அதாவது பூமியில் வந்து சூரியன் மேற்கில் உதிக்கிறது தான். இப்போ மார்ஸில் உதிச்சிருச்சு. இன்னும் 50 வருஷத்தில் நம்ம பூமியில் உதிக்கோ மேற்கில் சூரியன் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 50 வருஷமான துல்லியமாக கண்டுபிடிக்க முடியல, சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். அப்போ நாமெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கோம். நம்மளுக்கு அடுத்த வர தலைமுறை கியாமத்தை பார்க்கும். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம்னா நாம் அந்த தலைமுறைக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்க்கணும். நம்மளுக்கு அப்புறம் வர தலைமுறைக்கு நம்ம இந்த விஷயங்களெல்லாம் குர்ஆனை பற்றி சேர்க்கணும். கியாமத் நாளில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. இப்போ கூட பாருங்க, பாலஸ்தீன், இஸ்ரேல் பாவம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இறக்குறாங்க. உலகம் அழிந்து வந்துட்டே இருக்கு. இறப்பின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கு என்று உலக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். முதல்ல இருந்ததை விட இப்போ % அதிகமாகிடுச்சா இறப்போடு. அப்போ நாமெல்லாம் என்னைக்கு போவோம் அப்படின்றது நிச்சயம் கிடையாது. அடுத்த செகண்ட் உயிர் வாழ முடியுமான்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் தொழுங்க, ஜக்காத் செய்யுங்க. இந்த 10 நாளில் ஆஷூராவோட நோன்பு 2 தான் இருக்குது. 2 நோன்பு இன்ஷா அல்லாஹ் வைங்க. முடியும் உங்களால். நோன்பு வைங்க, தொழுங்க, ஜக்காத் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இப்படி எல்லாத்தையும் செஞ்சிடணும்.
இன்ஷா அல்லாஹ் இப்படியாவது வந்து நீங்கள் நன்மையை சம்பாதிக்க பாருங்கள். யா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக. ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது நம்ம தொழணும், ஜக்காத் கொடுக்கணும், நோன்பு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.